மன அழுத்தம் அதிகரிக்க காரணம் பணிச்சூழலா குடும்பச்சூழலா என்பதை குறித்து ஒரு விவாதம் நடத்தி கொண்டிருந்தோம். புவிஷா மேடம், உங்களுடைய கருத்தை, மன அழுத்தம் உங்களுடைய துறையில் எப்படி இருக்குது? ஒர்க்கும் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில டைமில் 24 hours கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஷூட்டிங் டைமில் ஆக்சுவலாக வி டோன்ட் ஒர்க் 12 hours or 8 hours. அது சில டைமில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க கன்னட படத்தில் ஐ ஈவன் ஒர்க் 24 hours கண்டினியூஸ், மார்னிங் டில் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே சமயம் வீட்டுக்கு போனால் சமைக்கணும், பில்ஸ் கட்டணும், எல்லாம் என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாமே பார்த்துக்கணும். ஸோ இதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பேசிக்லி ஒர்க் பண்ணிட்டோம் இதுவும் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதில் பண்ணால் தான் இதில் சர்வைவ் பண்ண முடியும். ஒர்க்கில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி ஒர்க்கில் நம்ம சமாளித்தாதான் வீட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். அதை விட்டுட்டோன்னா we are not able to sustain our family and stuff. So workல தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. சரி, தீபா ஆத்ரேயா மேடம், இந்த மன அழுத்தம் எந்த சூழல்ல அதிகமா இருக்குன்னு? ஓகேங்க, நான் ஒரு லீடர்ஷிப் கோச் அண்ட் ஐ ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சார்ஜ் ஆஃப் their lives at a very early age. என்ன நிறைய பேரண்ட்ஸ், கிட்டத்தட்ட 20,000 பேரண்ட்ஸ், 25,000 பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் இப்போது ஆல் இண்டியா. இப்போது இந்த மாதிரி சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பிளேஸ் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஹோமில் ஸ்ட்ரெஸ்ஸான்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்குள்ளங்க. அது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் என் கருத்து. இப்போது 5 வருஷம் முன்னாடி நான் வந்து ரோட்டில், எனக்குன்னு ஒரு கதை இருக்குது. ரோட்டில் குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லாததுனால ரோட்டில் பலூன் விற்றுட்டு சர்வைவ் பண்ணிட்டு இருந்தேன் 5 வருஷம் முன்னாடி. 2 நியர் டு டெத் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ கூட டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே, இப்போ கூட லெஃப்ட் ஹேண்ட் சரியாக ஒர்க் பண்ணாது, ஏதோ ரேடியல் நர்வ் டேமேஜ்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்த போது கூட அந்த வந்து ஒரு எப்படி ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பாசிட்டிவிட்டி, நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி தான். 2 விஷயம் சொல்லணுங்க இதில் வந்து சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல், சர்க்கிள் ஆஃப் நான் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எதெல்லாம் விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. அது ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஹோமாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு பேரியர் வச்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி எனக்குள்ளே வரலான்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ரெஸ் நமக்கு வராதுங்க. மற்றபடிக்கு சோஷியல் மீடியா இப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுதுங்க. ஃபேஸ்புக்கில் போடுறதே வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ ஆக்சுவலாக நம்ம நினச்சா இப்போ கூட நான் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஒரு வாரம் முன்னாடி இதே ட்ரெஸ்ஸு இன்னொரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், ஐயோ அந்த ட்ரெஸ் ஆச்சு தெரியாமல் இதை போட்டுட்டு வந்தேன், அது கூட எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நான் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ சின்ன விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் லாரியை மேலே வந்து இடித்த போது 20 நிமிஷம் அந்த காரில் மாட்டிகிட்டு இருந்தேன் நான். லாரி டிரைவர் இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுட்டாரு, கார் இன்ஜின் ஆன், அந்த கார் வெடிக்காமல் இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன்னா அந்த மொமெண்ட்டும் அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் ஆம்புலன்ஸில் ஏறின உடனே முதல்ல என் ஹஸ்பண்ட்டை என்ன சொன்னேன்னா, கார் போனால் போச்சுங்க, எனக்கு இனிமே இந்த கார் பிடிக்கல, வேறு கார் வாங்கிடலான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக போனோம். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மனோபக்கம் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது யாரையுமே பாதிக்க முடியாது. அரங்கசாமி, உங்களுடைய கருத்து? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறான் என்பது தான் முக்கியம். அண்ணா சொல்லதை போல எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் அண்ணா. இது நமக்கு அந்த அண்ணாவினுடைய பொன்மொழி இந்த பேச்சு, என்னுடைய டிபேட்டுக்கு ரொம்ப சரியாக பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணா சொல்கிறபடி ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு சமூக பிரச்சனையோடு, அதாவது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அலுவலக பிரச்சனையாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வீட்டில் ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும், அதான் முக்கியம். நிம்மதியாக சாப்பிட்ணும், நிம்மதியாக தூங்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். இங்கே புரிதலே இல்லை. எது பார்த்தாலும் போட்டி, எது பார்த்தாலும் அதை ஒரு பழைய சினிமா பாட்டில் சொல்லுவான், பெண்களை வந்து எதுக்கு எடுத்தாலும் எதிர்மறையாக பேசியிருக்காதேன்னு ஒரு பாட்டு, மறந்துட்டேன் என்ன பாட்டு, ஞாபகம் இல்லை. எதிர்வாதமும் பிடிவாதமும் பெண்களுக்கே ஆகாது. அந்த எதிர்வாதம் பிடிவாதம் என்பது என்னை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எதை எடுத்தாலும் சந்தேகப்படுத்து, எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, எதை எடுத்தாலும் அது பரிசையாக புரிஞ்சிக்கிறது இல்லை, ஒரு மனப்பக்குவம் இல்லை, அதான் முக்கியம். அந்த மனப்பக்குவம் ஒரு மனைவிக்கு இருந்து விட்டால் குடும்பத்தில், அதே மாதிரி கணவனுக்கும் இருந்து விட்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. காலையில் நிம்மதியாக படுத்தோமா, தூங்கணுமா, எழுந்தோமா, ஒரு காபி சாப்பிட்டோமா, குளிச்சோமா, புறப்பட்டோமான்னு சந்தோஷமாக அலுவலகத்துக்கு போனோமே தவிர
இங்கே இருக்கிற பிரச்சனையை இப்போ ஒருத்தர் சொன்னாங்க, வீட்டில் தாங்க நல்லா ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுங்க, அலுவலகத்தில் இல்லைங்க. என்னை பொறுத்த மட்டில் நாம் எடுத்துக்கிறது தான் இருக்குதுங்க. தனிப்பட்ட எந்த மனிதனுக்கும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மனிதன், நான் மடியில் இருந்தால் கனம் இருந்தால் தானேங்க நான் பயப்படணும். நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் சரியாக இருக்கிறேன் ஒரு கணவனா. பெண்களுக்கு ஒரு அறிவுரையாக வழங்குறேன். ஏன்னா நான் பல்வேறு குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்குறேன். அவருக்கு ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபல் முறையில் நான் பிரின்ஸ்பாலாக இருக்கும்போது கூட அங்கே லேடிஸு ஜென்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க, கணவன் மனைவி வந்து படிச்சிருக்காங்க. எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையும் எங்கிட்ட வந்திருக்கு. சில விஐபிங்க பிரச்சனை கூட நான் தீர்த்து வச்சுருக்கேன். நான் டாக்டர் இல்லை, ஆனால் ஒரு சீனியர் பர்சன்ற முறையில் எங்கிட்ட வராங்கல்ல, நான் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது இந்த பெண்களிடத்தில் சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குது. அது எப்போ அது வெளியே நமக்கு தெரியாது. அது அப்படியே பொசஞ்சிக்கினே இருக்கும் வீட்டில், குடும்பத்தில். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் எங்கே போட்டு தள்ளுவாங்க? புருஷங்கிட்ட போட்டு தள்ளுவாங்க, இல்லை பிள்ளைகிட்ட போட்டு தள்ளுவாங்க. இதுதாங்க அடிப்படை. ஒரு வீட்டில் ஒரு மனிதன் வெளியில் புறடும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போனால் அலுவலகத்தில் போடான்லாம் எந்த மேனேஜர் என்ன பண்ண முடியுங்க? எனக்கு கொடுத்த வேலை இது, நான் சரியாக செய்திருக்கிறேன், என்ன செய்ய முடியும்? உங்களை ஜனநாயக நாடுங்க. உங்கள் மேனேஜர் சைக்கிள்லாம் எம்டிக்கிட்ட சொல்லுங்கள். அங்கே எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்திக்கணும்? அலுவலகத்தில் ஸ்ட்ரெஸ் என்பதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அலுவலகம் என்பது நாம் ஒரு ஆஃபீஸ் போகிறோம், நாம் ஒரு டெய்லி நம்ம கொடுக்குற ஒர்க் லோடு இருக்குது. ஒரு டீச்சர்னு வச்சுங்க, நாம் போகிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலன்னா பையன் உன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பான். நீ நேரத்துக்கு போகலன்னா பிரின்ஸ்பால் ஒரு மாதிரியாக பார்ப்பான். உனக்கு பிரச்சனை இருக்கலாம், சொல்லலாம், புரிதல் இருக்குது. யாரும் மனுஷன்தாங்க, யாரும் இரும்பால் செய்தவர்கள். மனிதர்கள் அனைவரும் எலும்பும் சதையால் இதயத்தோடு இருக்கக்கூடியவன் தான். எப்பேற்பட்ட மனிதனையும் நம்ம சமாளிக்க முடியும். நீ வந்து ஒழுங்காக இருந்து, நல்லவனாக இருந்து, அகங்காரம் இல்லாத இருந்து, சகிப்புத்தன்மையோடு நீ உன் கடமையை செய்யானால், நான் நல்லவன் என்றால் மற்றவன் நல்லவன். ஐயா சொல்கிறார் பெரியார், நீ எதை எதிர்பார்க்குறையோ அடுத்தவனிடம் அதை நீ முதல்ல அவனுக்கு மரியாதை கொடுனா. நாம் எத்தனை பேர் நம்ம பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறோம்? நான் பிரின்ஸ்பால், எனக்கு வணக்கம் கொடுக்கணும், ஹெட்டுக்கு கொடுக்கணும், லெக்சர் கொடுக்கணும். நீ முதல்ல வணக்கம் சொல்லு. ஒரு 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 மனிதனாக பார். ஒரு அட்டண்டராக பார்க்காத. அவன் ஒரு மனிதன் அடிப்படையில். அவன் மனிதனை பார்த்து, என்ன நல்லா இருக்கீங்களா முன்சாமி? நல்லா ஐயா, நல்லா இருக்கீங்க, நான் வீட்டில் நல்லா இருக்காங்க. நுழையுங்க பிரின்ஸ்பால் ரூமில். இன்னும் நுழைய பார்க்கும்போது ஒரு கிளருக்கு பார்ப்பான், என்னையா அவன் பிரச்சனை, என்னையாச்சு, நேற்று போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு மனிதனையும் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே கீழே ஆரம்பத்துலேருந்து ஒரு பையனையோ, ஒரு லெக்சரையோ, ஒரு எடாவது டிபார்ட்மெண்ட்டையோ ஒரு நேருக்கு அணுகி, என்னப்பா எப்படி இருக்குப்பா அவங்க பிரச்சனை, டிபார்ட்மெண்ட்லாம் சரியாக இருக்கா, நேரத்துக்கு வராங்களா, பரவாயில்லைங்க, லேட்டுக்கிட்ட வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, யாரையும் வந்து கடிஞ்சு பேசாதீங்க. அண்ணா சொன்னார், அது முதல்ல கனிவு இருக்கணும், அடுத்தது தெளிவு இருக்கணும், பிறகு துணிவு இருக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது தெரியுங்களா? வீட்லேயும் சரி அலுவலகத்திலையும் துணிவு தான் இருக்குது, கனிவும் தெளிவும் இல்லை. கனிவும் தெளிவும் எவனிடம் இருக்கிறதோ அவனுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. சரி, நன்றி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழலில் தான் அதிகமான மன அழுத்தம் இருக்கிறது. இவர் சொன்ன கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை, வேலையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சார். எவ்வளோ வேலைன்னா கொடுங்க, நாங்கள் சுமக்கிறதுக்கு தயார். ஆனால் அதில் நேர்மையாக நாங்கள் நடக்கும்போது தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடு. அந்த அடிப்படையில் என்னுடைய பணியில் ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்கு தடை இருப்பது எங்கன்னா அலுவலக பகுதியில். ஒரு பாஸு நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பணியாளர், எனக்கு நல்லா செய்யணும், இந்த நிறுவனத்தின் மேலே இந்த நாட்டுக்கு நிறைய செய்ய வேணுங்கிற ஆவல் எனக்கு அதிகமாக இருக்குன்னு தவிர அதுக்கு தடையே எனக்கு இருக்கிற மேலே அதிகாரி தான். முன்னெல்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க, எல்டர்ஸ் கூட இருப்பாங்க. அதால் வீட்டில் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அந்த அட்வைஸ் கேட்கலாம், அதை பகிர்ந்துக்கலாம், வடிகால் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. ஆஃபீஸில் உள்ள காம்படிஷன், டெட்லைன்ஸு, அப்புறம் வந்து மற்ற பாலிட்டிக்ஸு ப்ளஸ் ஒர்க் ப்ரெஷர், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை வந்து எல்லா பக்கத்துலையும் அட்டாக் பண்ணி அவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்குறது என்னுடைய கருத்து. ஒரு பாஸ் கிட்ட டைரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறது எது? இப்போ வந்து ஒரு கிளையண்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு பட்டியல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக கிளையண்ட் கேட்க வேண்டிய பட்டியல் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். பாஸ் என்ன சொல்லுவார், நான் சொல்கிறது தான் 10 நிமிஷம் முடிக்க வேண்டியது இவர்னால் இழுத்தடிச்சு ஒரு 3 மணி நேரம் ஓடும். அப்போ தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம் வீட்டில், சரி இந்த நேரத்துக்கு நான் வரேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்னு சொல்லிட்டு.
கல்யாணத்துக்கு போகும்போதாவது கருமாரிக்கும் போக முடியாதுன்றது அலுவலகத்தில் மட்டும்தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற இது வார்த்தையே பார்த்திங்கன்னா 1930க்கு மேலே தான் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் இது ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸருக்கு வந்து நம்மளோட உடம்பு, நம்மளோட பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் ரியாக்ஷன் எப்படி வந்து வருது அப்படிங்கிறதாகும். ஸோ இப்போ வந்து இப்போ நம்மளோட உடல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ்னால் இப்போ வந்து இன்றைக்கி ஸ்டடி ஷோஸ் இஸ் கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட், அதாவது இருதய நோய்கள் வந்து ஸ்ட்ரெஸ்னால் அதிகரிக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், ஒரு காலத்தில் அந்த அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் வரும், இல்லை உடல் பருமம் இருந்தால் சுகர் வரும்ன்ட்டு, இது எந்த கேட்டகரியுமே இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி வெறும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டயபெட்டிஸ். ஸோ பரம்பரையிலே யாருக்கும் சுகர் இல்லைனா கூட, உடல் பருமமே இல்லைனா கூட வெறும் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டயபெட்டிஸே இன்றைக்கி வந்து வருது. தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கிறதுனால காமன் கோல்டு கூட அதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் படி பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையிறது வந்து எதனாலன்னா, வேலைக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து இப்போ வேலைக்குன்னு போகிறாங்க. நிறைய பேர் பணத்துக்காக போய் இப்போ சம்பாதிக்கணும்னு போகலை, நிறைய பேர் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே வேலைக்கு போகிறாங்க. இதில் வந்து உடல் இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய நேரம் இவங்க ஸ்ட்ரெஸ்னால் வீட்டில் இருக்கவங்க வந்து டயர்ட்னஸ், ஃபெட்டிக் ஆகிறது, அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், சில பேர் நகம் கடிக்கிறது, அந்த மாதிரி பழக்க வழக்கம் கூட இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. 24 ஹவர்ஸும் ஒரு தாயால், ஒரு பெண்ணால், குடும்பத்தை தாங்கி சுமக்கிற அந்த பெண்ணால் மட்டும்தான் அனைத்து விஷயங்களையும் சீரணிச்சுக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தான் அதிகமான மன உளைச்சலும் மன அழுத்தமும் உண்டாகிட்டுருக்கு. அதை நம்ம ஆண்களாக இருக்கக்கூடியவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அதை எந்த அளவு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்மளால் ஆன முயற்சிகளை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் இது குறையும். ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள், மேடம் சொன்ன மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு ஜென்ரல் ரிலாக்ஸேஷனும் சேர்ந்து கிடைக்குது. ஆனால் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் உள்ள பொறுப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறாங்க. ஃபார் த சேக் ஆஃப் மணியோ அல்லது ஃபார் த சேக் ஆஃப் மென்டல் ரிலாக்ஸேஷனோ, வாட் எவர் இட் மே பி. பட் த திங் இஸ், அல்டிமேட்டாக ஒரு தனி மனுஷிக்கு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது 1 2 மாதிரி வீட்டு வேலையும் வெளி வேலையும் தோணும். ஆனால் வீட்டு வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தான் வெளி வேலைக்கு போகின்ற பெண்ணால் அந்த வேலையை திறமையாக செய்ய முடியுது. அப்படிங்கும்போது வீட்டு வேலையவே 24 மணி நேரமும் செயல்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்ப பெண்ணால் மட்டுமே இவ்வளவு பெரிய சுமையை தாங்க முடியாத மன அழுத்தத்துக்கு காரணங்கள் உண்டாக இருக்கிறது சூழ்நிலைகள். பெண்கள்னு எடுத்துக்கணும், எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இந்த அங்கீகரிப்பு கிடைக்குது. இப்போ ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாங்க, ஒரு வேலை நல்லா செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு ஒரு பாராட்டலோ ஒரு அங்கீகரிப்போ இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்க பெண்களுக்கு பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எத்தனை பெண்களுக்கு அந்த அங்கீகாரமும் அந்த ரெக்கக்னிஷனும் இருக்குது. இந்த லவ் அக்செப்டன்ஸ் நீட்ஸ் வந்து ரொம்ப டிப்ளீட்டட். இன்ஃபேக்ட் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. கூட வந்து அவங்களுக்கு ரிவார்டிங்காக அவங்க சேலரி கிடைக்குது. தே ஆர் இன் ஒன் வே இன்கம் ஜெனரேட்டிங். அவங்களால அவங்க சொந்த காலில் நிற்க முடியும். ஆனால் ஒரு வீட்டில் இருக்க ஒரு பெண்ணால் தன்னுடைய சொந்த காலில் நிற்க, அப்போ ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஷீ இஸ் டிபெண்ட். எப்போ வந்து எந்த ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ வென் தேர் இஸ் அ டிபெண்டன்சி, அந்த டிபெண்டன்சியை வந்து அங்கீகரிக்காதப்போ, ஐயோ நீ வந்து எனக்காக நிறைய செய்கிறமா, நான் ரொம்ப உன்னை பெருமைப்படுறேன், உன்னை பார்த்துக்கிறது என்ன பெருமைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ஒரு பாரமாவோ உனக்கு போய் இதை செய்யணுமே, நீ சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற டேர்மே ஒரு ஸ்டிக்மா தான். அப்படி இருக்கும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஒரு பாரமாக தன்னை நினைக்கும் போது கண்டிப்பாக ஓவர் டைம் அது ஒரு டிப்ரெஷனாகவும் தன்னை ஒரு சுமையாகவும் எண்ணுகிற நிலை, அது வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை தருது. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாமே படித்த பெண்கள். அப்போ எத்தனை பேருக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கலாம், இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, மெடிசன் முடிக்கிறாங்க, பேராமெடிசன் முடிக்கிறாங்க, ஆர்ட்ஸ் முடிக்கிறாங்க, எவ்வளோ முடிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அதுக்குரிய வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்க. படிக்கும்பொழுது எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சி தான் படிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸோட குடும்ப நலனுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட கனவுகள் எல்லாம் அடிபட்டு போகுது. அப்போ அந்த சூழ்நிலையில் அதுக்கான அங்கீகரிப்பு அந்த வீட்டில் ஆணோ இல்லை குடும்பஸ்தரோ கொடுக்காதப்போ, ஓவர் டைம் குழந்தைங்கள்லாம் வரும்பொழுது அது அங்கீகரிப்பு கொடுக்காதப்ப கண்டிப்பாக அது பெரிய மன உளைச்சல். பொண்ணுங்களை வந்து எதுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற கொஸ்டினே வந்து ஒரு அன்ஆன்சரபிள் கொஸ்டினாக இப்போ போயிட்டுருக்குது. எல்லா பையனுங்களுக்கும் வந்து படித்த பொண்ணாக வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க.
கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிக்குது. எங்கே வந்து அவள் நம்மளோட பெரிய சேலரி ஜாஸ்தி வாங்கிடுறாளோ, நம்மளோட ஜாஸ்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. முதல்ல அதுக்கான அவுட்லெட்டே வந்து யாருமே கொடுக்குறதில்ல. வீட்டில் இருக்கும்போது இப்போ அவங்க சொன்னாங்க ஆஃபீஸில் போகும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் வருது, அது இந்த மாதிரி பெயின்ஸ், இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் அதேமே வந்தால் சும்மா வந்து வீட்டில் தானே இருக்கிற, உடனே எதுக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போகணும் அப்படின்றது முதல் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை சொல்லவும் முடியாமல், அதை விழுங்கவும் முடியாமல் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. நன்றி.